கிரீமை நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு 60 வயசானாலுமே நம்மளுக்கு வயசே தெரியாதுங்க. 30 வயசு மாதிரி தான் இருக்கும். 40 வயசுக்காரங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 20-25 வயசுக்காரங்க மாதிரி தான் தெரியுங்க. அந்த அளவுக்கு இந்த கிரீம் வந்து நம்மளுடைய முக சுருக்கங்களை அப்படியே போக்கிடுங்க. முக சுருக்கங்கள் இருக்கிறவங்க இந்த கிரீமை வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா பளபளன்னு ஸ்மூத்தா நல்லா பாக்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குங்க. கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் சிகப்பா ஆயிடும் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. கருப்பா இருந்தாலும் ஒரு அழகுதாங்க. அந்த கருப்பை வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல க்ளோயிங்கா கொண்டு வந்து மினுமினுப்பா நம்ம முகத்தை ஆக்கிடும். கருப்பா இருக்கிறவங்களும் சரி சிகப்பா இருக்கிறவங்களும் சரி இந்த கிரீமை பயன்படுத்திக்கிட்டு வரும்போது ஏஜ் வந்து நிறைய இருக்கிற மாதிரியே தெரியாதுங்க. எவ்வளவு வயசானாலும் பாக்குறதுக்கு சின்ன வயசுக்காரங்க மாதிரியே முகம் தெரியுங்க. அந்த அளவுக்கு இந்த கிரீம் வந்து ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். வாங்க இந்த கிரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பாதாம் கிரீம் பண்றதுக்கு நம்ம ஒரு 20 பாதாம் வந்து நான் வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கிறேன். ஒரு 20 பாதாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நாளைக்கு இந்த க்ரீம் வந்து நல்லா வந்து சூப்பராக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் வந்து நம்ம முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா 8 மணி நேரம் ஊறட்டும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா வந்து பாதாம் வந்து நல்லா ஊறிடுச்சு பாருங்க. உரிக்கிறதுக்கு நல்லா ஈஸியா வரும். அதுவும் அரைக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு. இப்ப நம்ம இதை உரிச்சு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த பாதாம வச்சு செய்யற இந்த கிரீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கின்ன க்ளோயிங்கா வச்சிருக்குங்க. இப்போ பாதாம்ல இருக்கிற எண்ணெய் சத்துக்கள்லாம் வந்து நம்மளுடைய முகத்தை வந்து காஞ்சு போகாம பாத்துக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ரொம்பவே வெயில்ல போயிட்டு வந்தோம் இல்ல பனிகாலமா இருந்தாலும் சரி நம்ம முகம் எல்லாம் அப்படி சுருங்கின மாதிரி ஆயிரும் இல்லையா? அந்த டைம்ல இந்த கிரீமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளே இல்லாம நம்ம இருக்கலாங்க. முகம் வந்து அவ்வளவு க்ளோயிங்கா இருக்கும். இப்ப எல்லா பாதாமையும் உரிச்சிட்டு நான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். நம்மளுடைய முகம் வந்து ட்ரை ஆகிறதுனாலதான் நம்மளுக்கு வந்து நிறைய சுருக்கங்கள் வருது. இந்த பாதாம் வச்சு நம்ம செய்யற கிரீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முக சுருக்கங்களே இல்லாம நம்மள ஆக்கிடும். ஏன்னா இதுல வந்து நிறைய எண்ணெய் சத்துக்கள் இருக்கு. இந்த ஆயில் பசை வந்து நம்மளுடைய முகத்துல வந்து வச்சு நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய முக சுருக்கங்கள் எல்லாமே காணா போயிடுங்க. ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய முகம் வந்து நல்லா இளமையா வச்சிருக்கலாங்க. இப்போ எல்லா பாதாமையும் உரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க நான் வந்து 20 பாதாம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். சோ சீக்கிரமே கெட்டு போகாது. அது எப்படி கெட்டு போகாம அரைக்கிறது அப்படிங்கறதா அது எப்படி கெட்டு போகாம இந்த கிரீம் ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல சேர்த்துக்கோங்க. நமக்கு இந்த பாதாம் கிரீம் வந்து கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா இதுல வந்து நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க கூடாதுங்க. நம்ம தண்ணி சேர்க்காம ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ரோஸ் வாட்டர் வந்து நீங்க எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா ஒரிஜினல் ரோஸ் வாட்டரா பார்த்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நான் 2 டீஸ்பூன் அளவு நான் இதுல சேர்த்துக்கிறேன். இந்த ரோஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாதாம் செய்யும் போது பாதாம் கிரீமை செய்யும் போது நம்மளுக்கு சீக்கிரமே கெட்டு போகாது. இது வந்து எப்படி அப்ளை பண்றது, இது எத்தனை நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கமெண்ட்ல வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோ இப்ப நம்ம வந்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். பாதாம அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம பாதாம் அரைக்கும் போது நம்ம கை வைக்க கூடாதுங்க. ஸ்பூன் வச்சுதான் கலக்கி விட்டு நீங்க கொஞ்சமா மறுபடியும் ரோஸ் வாட்டர் ஊத்தி நான் அரைச்சிருக்கேன். இப்போ நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்க போறாங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு பண்ணிட்டு இருக்கு. பாதாம் வந்து ரொம்ப நைஸாவும் அரைக்க முடியாது இல்லையா? அதனால இந்த அளவுக்கு வந்து அரைச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். நல்லா கிளீனா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து பாதாமை வந்து வடிகட்டிக்கலாம். பாதாம் வடிகட்டும் போது இன்னும் ஒரு கொஞ்சமா ஒரு 2-3 சொட்டு வந்து ரோஸ் வாட்டர் ஊத்திக்கோங்க. அப்ப வடிகட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். கை வச்சு வடிகட்டாம இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்துங்க. இந்த பாதாம் கிரீம்ல வந்து நம்ம நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்க்க போறது இல்லைங்க. பாதாமோட 2 பொருளை மட்டும்தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஆனா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்குங்க. நம்மளுடைய முகம் எப்பயுமே நல்லா வந்து இளமையா இருக்கிறதுக்கு இந்த பாதாம் கிரீம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுவும் நம்ம இதுல ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்றதுனால நம்மளுக்கு வாசனை செம்மையா இருக்குங்க. நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும் இந்த பாதாம். இது இப்போ வந்து இதுலயும் கொஞ்சமா ரோஸ் வாட்டர் போட்டு நம்ம இதுல வந்து வலிச்சு விட்டுறலாம். எல்லாத்தையுமே வலிச்சுட்டேன். நல்லா வந்து எவ்வளவு அழுத்தி எடுக்கமோ அழுத்தி எடுக்கணும். நமக்கு ஜூஸ் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இல்லையா பாதாம், அதனால நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க.
பாருங்க, அழுத்த அழுத்த வந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. கை மட்டும் வச்சிடாதீங்க. கை வச்சீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால கை வைக்காம நல்லா திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஜூஸ் வந்து நல்லா வடிகட்ட முடியும். எடுத்துட்டே இருக்கலாம். அதுல ரோஸ் வாட்டர் இருக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஜூஸ், பாதாம் ஜூஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப இதை வந்து நம்ம கீழே தூக்கி போட்டுறாதீங்க. நம்ம இதை வந்து ஸ்க்ரப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறதையும் நான் சொல்றேன். இதை வந்து நீங்க வந்து தனியாவும் வச்சிடலாம், வெளியிலயும் வைக்கலாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளாரையும் வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பாதாம் விலை ஜாஸ்தி இல்லையா, அதனால இதையும் தூக்கி போட்டுறாதீங்க. இதையும் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வந்து நல்ல கலராக்கக்கூடிய, நல்ல பளபளன்னு ஆக்கக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட்டாவும் நம்ம இதை பயன்படுத்திக்க போறோம். இப்ப பாருங்க, எல்லா ஜூஸையும் நான் வலிச்சு எடுத்துட்டேன். பாருங்க, நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாதாம்ல இருந்து நம்மளுக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு. இப்ப இதோட வந்து நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் சேர்க்க போறோம். ஆலோவேரா ஜெல்லுங்க. இந்த ஆலோவேரா ஜெல்ல இந்த பாதாம் கிரீம்ல சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரா செயல்படுது. அதனால நம்மளுக்கு முகம் வந்து நல்லா வந்து பளபளன்னு ஆகும். முக சுருக்கங்கள் எல்லாமே வந்து அப்படியே போயிருங்க. நம்ம எவ்வளவு வயசானாலுமே நம்மளுக்கு வயசே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிரீமா இது வந்து நம்மளுக்கு இதாகும். பாருங்க, நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் வந்து கடையில வாங்கினது இந்த மாதிரி ஒயிட் கலரோ இல்ல கிரீன் கலரோ இருந்தா பார்த்து வாங்கிக்கலாம். ஹேரா இருந்தா நீங்க ஒயிட் கலர் மட்டும் வாங்கலாம். நீங்க வந்து ஃபேஸுக்கு அப்படிங்கிறப்ப நீங்க ஒயிட்டும் வாங்கிக்கலாம், கிரீன் கலரும் வாங்கிக்கலாம். பட் வந்து வீட்டுல அரைக்கிறத வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து வாட்டரா இருக்கும். அப்ப வாட்டர் இருக்கும்போது நீங்க பாதாம் மிக்ஸ்ல கலக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமே வந்து கிரீம் கெட்டு போயிடும். இந்த மாதிரி நீங்க ஆலோவேரா ஜெல் வந்து கடையில வாங்கினதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க பதப்படுத்தி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கிரீம் வந்து கெட்டு போகாது. நல்லா வந்து கட்டி எல்லாம் இல்லாம நல்லா இந்த மாதிரி அடிச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கட்டியா இருக்கு இல்லையா, இந்த கட்டிகள் எல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை மட்டும் வச்சிடாதீங்க. கை வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த பாதாம் கிரீம் வந்து நீங்க வெளியில 15 நாள் அப்படியே வச்சு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். கெட்டே போகாது. அதே மாதிரி நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா இருந்தா 1 மாசத்துக்கு வச்சா கூட உங்களுக்கு கெட்டு போகாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான பாதாம் ஃபேஸ் கிரீம் தான் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். பாருங்க, நல்லா பண்ண உங்களுக்கு எவ்வளவு பளபளன்னு இருக்கு பாருங்க. நல்ல ஒரு இதா கிடைச்சிருக்கு இல்லையா. கை மட்டும் வச்சிடாதீங்க. பாருங்க, நல்ல கிரீமா வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கிரீம். இது நம்ம முகத்துல அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. முக சுருக்கமே இல்லாம நம்ம சூப்பரா வந்து இருக்கலாம். பாருங்க, உங்களுக்கு பார்க்கல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரான பாதாம்ல நம்ம கிரீம் ரெடி பண்ணிருக்கோம். நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப டல்லா இருக்கு. அதே மாதிரி பிம்பிள்ஸ் இருந்தாலுமே இது நல்லா வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து போக்கும். அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து இந்த பாதாம் ஸ்க்ரப் வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க இந்த பாதாம் கிரீம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்குங்க. இப்ப எப்படி நான் அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்ல ஒரு கண்ணாடி டப்பா எது இருந்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிடணுங்க. ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணுங்க. பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்கு. இல்ல நைஸா இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். நல்லா எவ்வளவு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து டப்பா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது வந்து அப்படியே வந்து நீங்க வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ரொம்ப நிறைய கலந்துக்கிட்டீங்க, அடிக்கடி வந்து கலக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நிறைய எடுத்துட்டு நல்ல பெரிய டப்பால பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ பேலன்ஸ் இருக்கிறத உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம பாதாம் இதை வந்து தனியா ஒரு இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாதாம் வடிகட்டணும் இல்லையா, அந்த இதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்துட்டு கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிருங்க. நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு தடவுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சமா இதுலயே ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்ப தடவுறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. அதை வந்து ஃபேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஒரு இந்த மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிருங்க.
அந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த பாதாமை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்றதுனால நம்மளுடைய டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு நல்ல ஒரு பளபளப்பா வந்து முகம் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த பாதாமோட கிரீமை வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முக சுருக்கங்கள் எல்லாமே மறைஞ்சிருங்க. கண்ணு கீழே கருவளையம் இருந்தா அது கூட மறைஞ்சிரும். பாருங்க, இதை வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. 10 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா நீங்க வந்து நல்லா வந்து கழுவிக்கலாம். இப்ப நான் கழுவிட்டு வந்துடுறேன். இப்ப நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ இதோட நம்ம இந்த இதுல இருக்கிறத எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன், வேஸ்ட் பண்ணாம. இதை வந்து நீங்க நல்லா வந்து கையில இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி இது பண்ணிட்டு ஃபேஸ்ல இந்த மாதிரி அப்வர்ட்ல நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே மசாஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மசாஜ் பண்ணும்போது அந்த கிரீமோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளார போய் நம்மளுடைய முக சுருக்கங்கள் எல்லாத்தையுமே அப்படியே போக்கிடுங்க. அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், நான் பண்ணும்போதே பாருங்க நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடைக்குது பாருங்க நம்மளுடைய ஸ்கின்ல. பாருங்க, இதை வந்து நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு நைட் அப்படியே வந்து நீங்க படுக்க போயிடலாம். மார்னிங் எந்திரிச்சு நார்மல் வாட்டர்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க ஒரு 15 நாள்லயே பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். உங்க சுருக்கங்கள் எல்லாம் போய் நம்மளே நம்மள பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு அழகா இருக்கும், இளமையா நம்ம தெரியும். 50 வயசா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரான பாதாம் கிரீம் தான் இன்னைக்கு ரெடி பண்ணிருக்கோம். இந்த பாதாம் கிரீமை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு அட்லீஸ்ட் 1 வீக்காவது யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.